நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி, முக்கியமாக பாரம்பரிய சுவையில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சை பயிறு கிரேவியை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறமா இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு டைமாவது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பயிறு கரிஞ்சு போயிடக்கூடாது, லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது தான் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு செய்யும்போது நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வெந்து வரும். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் இந்த ரெசிப்பியில் தனி மல்லித்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே சேர்த்து அரைச்ச மல்லித்தூள் கூட பயன்படுத்தலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கினீங்கன்னா போதும். மசாலா பச்சை வாசனை போயிடும். ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாட்டுப்பால் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் ஊற வச்சுருக்க பயரை அந்த தண்ணி கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அடி பிடிக்காமல் வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் தானாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்ல கம டேஸ்டியான பச்சை பயிறு கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதை ஃபைனலாக இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு திக்காகவே இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ் கூடவுமே நல்ல ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை பயிறு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.